Hi students, English listening practice for today. A young couple had a magical duck. The duck laid golden eggs, an egg every day. The couple sold the eggs and lived a rich life. One day, the wife asked her husband, "Why should we wait for one egg every day? If we cut open its belly, we can get all the eggs at once." The foolish husband also thought it's a good idea and cut open the duck's belly. There were no eggs inside the belly. The duck died and they could not get a golden egg anymore. The couple became poor and suffered because of their foolishness. Let's look at the difficult or the new words. Young அப்படின்னா இளமையான சின்ன வயசுல அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 20ல இருந்து ஒரு 30 வயசு வரல இருக்கிறவங்களுக்கு யங் பீப்புள்னு பேரு. கப்புள் அப்படின்னாக்க கப்புள்னா ரெண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல யூஸ்வலா கப்புள் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இல்லையா, அதனால கப்புள்னு சொல்லும்போது ஜென்ரலா இந்த அர்த்தம் கப்புள்னாக்க ரெண்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ கப்புள் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஆனால் விரும்ப இந்த மாதிரி யங் கப்புள் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது கணவன் மனைவி அப்படின்ற அர்த்தத்தில் வரும். டக்குன்னா வாத்து, மேஜிக்கல்னா ஒரு வித்தியாசம்ன்றதை விட மேஜிக்னா மாயாஜாலம், மந்திர ஜாலம் அந்த அர்த்தம். டக்குன்னா வாத்து. இது ஏன் மாயாஜாலம் அப்படின்னு சொல்றோம்னாக்கா அது வந்து அது பொன் முட்டை இடுது. கோல்டன் அப்படின்னாக்கா கோல்டுனா தங்கம். அது தங்க இது முட்டையிடுறதுனால அது மேஜிக்கல், நிஜம் இல்லைன்றதுனால மேஜிக்கல்ன்ற மாதிரி சொல்றோம். ரிச் அப்படின்னாக்கா நல்ல பணக்கார அப்படின்னா நிறைய பணம் இருக்கிறவங்க, அவங்களாம் ரிச்னு சொல்லுவாங்க. கட்டுனா வெட்டுறது, பெல்லினா வயிறு, ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க, பெல்லி ரெண்டுத்துக்குமே வயிறுன்னு அர்த்தம். அட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரேடியா உடனே, இமீடியட்லின்ற சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தத்துல வரும் அட் ஒன்ஸ், ஒன் ஷாட்ல. எனி மோர் அப்படின்னாக்க இந்த இந்த இடத்துல இதுக்கு மேல இல்ல அப்படின்ற அர்த்தத்துல வருது எனி மோர் அப்படின்னு. சஃபர் அப்படின்னாக்க கஷ்டப்படுறது, தவிக்கிறது, அது ஒரு வெர்பு, அதனால சஃபர்டுன்னு பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஓகே, நவ் பாஸ் த வீடியோ and try to see what you understood. Once you uh, once you listened and then you decided and understood, thought through what you understood, run the video. I will explain in Tamil. Okay, இப்போ தமிழ்ல சொல்றேன். ஒரு இளம் வயதுல இருக்கிற ஒரு கணவனும் மனைவியும் அவங்க கிட்ட ஒரு ஆச்சரியமான இல்ல ஒரு மாயாஜாலம் பண்ணமான ஒரு வாத்து இருந்தது. அந்த அது ஏன் மாயாஜாலமான வாத்து அப்படின்னாக்க அது வந்து தினம் ஒரு தங்க முட்டை இடும், ஒரு நாளைக்கு ஒரு முட்டை. அந்த அந்த கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த முட்டையை விற்று அதுல வர பணத்துல அவங்க ரொம்ப ஒரு பணக்காரத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பொண்டாட்டியா ஹஸ்பண்டை கேட்டா, அவளோட கணவனை கேட்டா, நம்ம ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டைக்காக காத்துட்டு இருக்கணும், நம்ம அதோட வயத்தை வெட்டினோம்னாக்க அது வயத்துக்குள்ள எல்லா முட்டையும் இருக்கும்ல, ஒரேடியா எல்லா முட்டையும் நம்ம எடுத்துடலாமே அப்படின்னா. அந்த முட்டாள் கணவனும் என்ன பண்ணாங்க, நல்லா இருக்கு இந்த யோசனை அப்படின்ட்டு அதோட வயத்தை வெட்டினோம். ஆனா வயத்துக்குள்ள எந்த முட்டையும் இல்லை. அதுக்கு பதிலா அந்த வாத்து செத்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தினம் ஒரு முட்டை கிடைக்கல. அந்த கணவன் மனைவி ரொம்ப ஏழையாட்டாங்க, போர்னா ஏழை. அவங்க அவங்களோட முட்டாள்தனத்தினால அவங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டாங்க. Hope you got the same meaning. Listen over and over and over again. Until we meet in the next video. Bye.